போச்சு போச்சு என்னடா போயிச்சா என்ன போயிச்சு நீங்க உயிர் போறீங்க தலைப்படி சாஞ்சி போச்சுன்னு சொல்ல வரங்க தலை சாஞ்சி போச்சுங்க விடனா போச்சு போச்சுன்னா உயிர் பூச்சு நம்ம சொல்லிடுறேன் உயிர் போன போடு மைத்துனர் துரியோதன மகாராஜன் சிரமான சாஞ்சி போயிருக்குது காரணம் என்னன்னு தெரியுமா நான் வெளியிற ஆளுங்க எனக்கு என்ன தெரியும் உள்ள இருக்குது இது அந்த நாளை போய் கேட்கறேன் அத்தா வணக்கம் என்னாச்சு வணக்கடா மச்சான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு என்ன சொல்லணுமா நல்லா இருக்கு சொல்லணுமா இல்ல தாமரை பாருங்கிறோம் உஷாரா பேசணும் ஐயா காவலி அவர்களே ஐயா மரியாதை போது அதான் ஏன்னா வணக்கம் தெரிவித்தால் நல்லான்னு சொல்லணும் நல்லா இருப்பா ஏந்திருப்பா சந்தோஷமா இருப்பா இல்லையா பிடிக்கலையா புரியலையோ டேய் போடா என்ன போடா டேய் போடா டேய் போடா என்ன போடா டேய் ஏனே வந்து போடா மரியாதை தந்தன்னு அப்படியே சொல்லுங்க ஏனோ ஒண்ணு ஓப்பா ஏனோ சொல்லுங்க பாபா என்ன எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படியே சொல்லிடணும் எதுவும் சொல்லாம வாய் விடுந்தா எல்லாம் என்னதான் ஞாபகம் கொள்ளுது மனசுல ஏதோ கஷ்டம் ஏதோ இருக்குது சொல்ல முடியாத கஷ்டம் அர்த்தம் இருக்குது என்னமோ அப்படிதான் ஏதாவது கஷ்டம் தான் அந்த ஆளை பேசிப்பாரு 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பதில் வரும் ஆமா வருங்க என்னடா ஏன்டா அப்படி பேசுறேன் நம்மளே கேட்டுக்கிற டே ஏடா சொல்றோம் வந்து ஏடா நல்லா ஓடி வந்து நானே முன்னாடி ஒரு குடும்பம் கேட்டுக்கிறேன் நான் பணத்தோட தாலி அத்துக்கிறேன் அது அவங்க நினைச்சுக்குவான் அதே சாக எனக்கு தெரியாதா அப்படி சொல்ல வேண்டும் எது வார்த்தை கேட்கறா நான் கதை இருக்கும் நான் கேட்கறேன் கஷ்டமா மற்றவங்க இல்ல சம்பந்தியால பிரச்சனையா இல்ல நாட்டு மக்களா பிரச்சனையா நாட்டு மக்கள் இவங்களுக்கு இல்ல கட்சியில ஆட்சியில பிரச்சனையா அது சொந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வாய்ப்பு சொல்லணும் மனசுல கிட்ட வெளியே சொன்னாதானே தெரியும் சொன்னாதான் ராஜா பிரச்சனைப்பா இது போல பிரச்சனை இது போல அப்படின்னா நான் ஏதாவது ஒரு யோசனை சொல்லலாம் என்ன பண்ணலாம் இல்ல ஆறுதலாவது சொல்லலாம் மனசு ஆறுதல் சொல்லலாம் ஆனா இவருக்கு என்ன பிரச்சனை இருக்க வேண்டும் என்ன ஒரு நேரம் பிரச்சனை இருந்தது யாரால அந்த பாண்டவர்கள் ஆனா அந்த
காவல். ஒரு நேரத்திலே பங்காளி பஞ்ச பாண்டவர்கள் பிரச்சனை விட்டாங்க. ஆமா கொல்ல கொடுத்திருந்தாங்க. அவங்களே என்ன பண்ணாங்க? கொல்ல சூதாட்டம் ஆடி நகர்வரித்து நாடை ஆடை மொத்தத்தை உப்புச்சட்டை வரவாட்டி மொத்தத்தை எடுத்து அபகரித்து காட்டுக்கு ஓட்டி விட்டாங்க. இப்போ ஐயா எதிரி யாருமே இல்லை. யாருமே கிடையாது. எதிரின்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஒரு ஆள் நாட்டை கிடையாது. நாட்டை இல்லைங்க. ஆனா அப்படி இருக்கையிலே இந்த நாட்டை 56 நாட்டையே எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? சக்கரவர்த்தி கொடை கவிதை 56 நாட்டை ஆண்டு ஒரு அரசியல் தெரியுமா? பணக்காரண்டா. ஆமா ஆமாங்கய்யா. கொஞ்சம் பணம் அப்பேற்பட்ட பணம் எனது தமத்தையா மைத்ரா எனது மனது கிளாசத்தை மாற்றிய சேமத்தை தருவாய். நான் சாற்றிய படி போய் வருவாய். கிளேசம் அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. அதான் குத்தினே இருக்கும் மனசுல. ஆமாங்க 60 ரூபாய் இருக்குதுங்க. அது மனசுல கஷ்டங்க. அது உறுத்தி கொண்டே இருக்கு. ஏதோ ஒரு கஷ்டம் என் மச்சான் இருக்குதுன்னா மைத்திரருக்கு இருக்கிறா. நான் எங்கேயோ போனோம்ன்றா. எங்கேயோ போனோம் வரணுன்றாரு. அவருக்கு கேட்டு தரங்கள் இருக்கின்றார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. எங்க போனோம்? அறிவை நன்றாய் தேர்த்தி சீரணியும் செல்வ சிறப்புற நாட்டி சீக்கிரத்தில் சேர்ப்பு கூறுகின்றார். ஆமா நான் ஆரண்யம் சொல்லக்கூடிய காட்டுக்கு செல்ல வேண்டுமா? பஞ்ச பாண்டவர்கள் அறியாத வண்ணம் பாண்டவர் எல்லா சமயத்திலே திரௌபதியை கவர்ந்து வர வேண்டும். கவர்ந்து வர வேண்டும் என்றால் ஸ்ரீகாந்தம் எத்தாவது கொடுத்துட்டா என் மனம் பூர்த்தியா இருந்தார். சந்தோஷப்படும். தப்பிடியாதையா போற இடம் எப்பேற்பட்ட இடம். என்ன வேலை இது? திருட்டு வம்பல திருட்டு. அதாவது
திருட்டு எதுனே இருக்குது. எத்தனை சைக்கிள் திருடலாம், சைக்கிள் திருடலாம், ஒரு வண்டி திருடலாம், இல்ல உள்ள அட நகை நட்டு திருடலாம், நகை எடுத்து தீட்டி போடலாம். ஆமா இல்ல இதெல்லாம் பண்ணினா பஞ்சாயத்து கம்பத்துல கட்டி போடு. டேய் ஒரு போற ஏதோ தெரியாது செஞ்சானா போற ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அப்புறம் போட்டு விடுறான். ஃபைன் போட்டு தள்ளி விட்டுருவாங்க. கேஸ் போகாத தள்ள கூட கேஸ் போ அவன்தான் முடியறாங்களா. ஆனா ஐயா ஒரு வேளை பொம்பளை மேல கை வச்சு மாட்டிக்கணும். ஆமா ஆமா என்ன பண்ணுவாங்க? அங்கங்க கும்பல் வச்சாங்கணும். ஐயா கும்பல் வச்சாங்கணும். இது மாதிரி பத்தலங்கனா கட்டி ஆளே தெரியாது. தெருவுல போறவங்க போறவங்க கொடுப்பா. அந்த புரியாத பட்டு கொடுப்போம். வரவங்க இவனே பார்த்தான்றா இப்பயே. பாவையில் அதுக்குள்ளே பார்த்தான்ட்டான். ஒரு வேலை நடந்துட்டா பொம்பளை திட்டு என்ன பண்ண தெரியுமா? எவனே தெரியாது, ஊர் பேர் தெரியாது. என்னப்பா பிரச்சனை? இன்னும் பண்ண பரவாயில்ல கொடுப்பான். ஏன்டாச்சுன்னா தெரியாது எனக்கு காரணமே தெரியாது. நீ பேச முடியாது அந்த நேரத்துல. திருட்டு பொம்பளை திருடுங்க. இந்த திருட்டுக்கு போறோம்னா ஆமா அவனும் மாட்டிக்கிற ஆளு கிடையாது. மாட்டமான தெரியும். எப்பயுமே ஒரு வேலையை செய்தாலும் அவருக்கு பலன் இருக்கணும். மகாராஜா இதுக்கு சொன்ன பாத்தியா, என் முள்ளு கடை காமிச்சு போய் வாங்கிடானா, ஒரு கட்டு வாங்கிடானா, ஒரு கட்டு வாங்கிடான்னு பாதி காலியான பாதியா தான் கொடுப்பான். ஏன் வைக்கோல் எங்கே துண்டுறாங்க பீடிங்க. நான் என்னவோ வேற ஏதோ கட்டு பழுக்குதுன்னு நினைச்சா பீடி புள்ளி பீடி வாங்க சொல்றியா? போய் பீடி வாங்கிடான்னு அவங்க ஒரு கேங்கிறாங்க. அவங்க ஒரு கேங்க குடும்பத்தில் உட்காந்து புடிச்சுட்டு பாதியா தான் தருவாங்க. ஒரு வேலை அம்மா அமிச்சா விட அந்த கத்தா ஆமா ஆமா போய் எதுனா பருப்பு வாங்கினா என்ன வாங்குறேன்னா ஒரு 5 ரூபாய் கம்மி தெரியா, 10 ரூபாய் தெரியா, 5 ரூபாய் கொடு. 5 ரூபாய் கொடுத்தா தானே வேலை செய்வேன். வேலை செய்வேன். எல்லாத்துக்கும் சின்ன பசங்க மிட்டாய் துண்டத்து கூட கம்சன் கேக்குது. கம்சன் வியாபாரம் கம்மியாடி வியாபாரம் எது செஞ்சாலும் கம்சன் போறோம். மைத்ரா பூல் முடிது இப்பயா தண்ணி 56 நாடு. ஆமா 28 அதுல பாதி 28 28 ராஜு நானு 28 ரெண்டு பேரும் சரி 28 நாட்டுக்கு நான் ராஜா ராணி ஒரே நாடு எப்படி செய்வார்? 28 ராஜ்யத்துக்கு நானு ராஜா. அவங்க 28 ராஜ்யம் 28 ராஜ்யம். ஆமா நானே. நீ ஒரு ஆள் செய்வா இல்ல ஆள் போட்டு செய்வா? ஒரு ஆள் செய்வா இல்ல ஆள் போட்டு செய்வா? மூணு ஆள் செய்யறாரா?
காரணம் யார் தெரியுமா? யாரு? நீதான். 28 ராஜு கத்தி எடுத்து ஒரே ஆள் ஆட்சாட்சி பண்ணீங்களான்னு சொன்னா பரவாயில்ல இல்லைங்க. இப்படின்னா ஊர் வேலை செய்யறீங்களா? நீ ராஜா ராணி ராணி ராஜா வெடிகால அடி போறாங்க ஆளுங்க ஆடி நிறைய போறாங்கல்ல ஊர் மக்கள் போறோம் கிராம தலைவர் போறாங்களே. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சந்தேகம் ஐயா, ஏன்னா சைந்தியவன் சும்மா ஆளு கிடையாது. ஏதோ அவங்க அப்பா பலத்தால ஜெயிச்சு வந்த ஆளு கிடையாது. ஐயா கொஞ்சம் மூளை கீது இருக்குது கொஞ்சம் தான் இல்லையா? இருக்குதுங்க. அதிகமாக சொல்லுவாங்க. கொஞ்சம் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. அதிகமா கொஞ்சம் தான் இருக்குது. நீங்க அதிகமாகுது. ஏடா சொந்த பங்காளிக்கு தராத ராஜ்யம் நாடு கொடுக்க பணம் இல்ல மனசு கிடையாது. எனக்கு எப்படி தருவோம்? அதானே இங்க வச்சு பாத்தியா? நான் போய் விலகத்தை கேட்டுறேன். கேட்டலாமா? ராஜ்யம் உனக்கு நான் தருவேன். தரேன் சொன்னீங்களே. நிச்சயமாக. இது நீயா பொய்யா? சொன்ன வார்த்தையே படுவீங்களா? ஓ, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாயா என்று நம்பிக்கை. வெற்றி படுவீங்களா இல்ல? யோ மைத்துனா, மற்றவருக்கு எப்படியோ உனக்கு நான் சொன்ன சொல். சொந்த தங்கையோட கணவன் உனக்கு தராம யாருக்கு தருமா? எல்லாம் அங்க கொடுத்தானா என்கிட்ட இருந்தானா உடன் பிறந்தவள் புதிய உதிரோட கலந்தவள் ரத்தத்துல ரத்தம் உனக்கு தராம யாருக்கு தர போற? யாருக்கு தர போறா? தருவே. சும்மா ஒண்ணு தர மாட்டேன். நான் சொல்கின்ற வேலையை செய்தாலல்லவோ தருவேன். பாண்டவருக்கு தெரியாம காணவே சென்று திரௌபதியை கொண்டு வந்து நாட்டிலே சிலமை தலைவரோ அவள் எனக்கு அடிமை. செய்ய முடியும்.
அம்மா விட்டா ஓடுமா பின்னால ஒரு காஞ்ச படம் ஒரு கட்டி விட்டுருப்பாரு அது மாலை கட்டியா என்ன ஓட்டு சட்டுத்துக்கோ ஓடுறதுக்கோ நக்ஸலாய் ஓடிக்கிறா வார்த்தை எதுக்கு ஆடல பத்தி முடிக்கிறேன் சத்தவல்ல கண்டு வந்து அடிமை பட செய்து விடுகிறேன் கண்டிப்பா முடிச்சிடுவேன் நான் செய்த பிறகு அதாவது கொண்டு வந்து விட்டுட்டா கொண்டாட்டமான இருக்கலாம் அதுக்காக போட்டு வச்சுக்கலாம் அப்படியா எனக்கு தேவை துரோபர நாட்டில வந்து சிறையில கலக்கணும் யாரும் இல்லாத நேரமா பார்த்து சாதாரண நேரத்திலே போய் கொண்டால் ஏடாகடமா ஆகிடும் எப்படி நீ சமயம் பார்த்து செல்ல வேண்டும் எப்ப போனோம் ஆண்டவர் எப்படி இருப்பா தெரியுமா உனக்கானது நீ எப்ப வந்தாலும் ஒரு காலம் காத்துக்கொண்டே எப்ப வந்தாலும் எனக்கு உண்டான சிம்மாசனம் ஒரு அரடி மேல வந்து ஏற்றலாமா ஏங்க கொஞ்சம் அவரை விட இதை விட மேல வேணும் மேல விட போய் உட்காந்துக்கோ நீ உட்காராம யார் உட்கார போறாங்க யாரு தங்கச்சி பங்காளிக்கு தரல அவன் யாரு பங்காளிக்கு ஆகாது நான் ரத்தம் சொந்த தங்கச்சி கட்டிக்கிறேன் எனக்கு குட்டங்கள அங்க குட்டினாட்டி அம்மா இங்க வரும் கொண்டார அது நினைச்சு குத்துருவாங்க தோறு கட்டிமா ஊத்துருவாங்க அப்பயோ சந்தேகம் என்ன ஒரு சந்தேகம் எனக்கு வார்த்தை மேல நம்பிக்கை இல்லை வார்த்தை மேல நம்பிக்கை இல்ல ஏன்னா இப்படி பேச ராஜா அப்படி பேச ஆகையா சத்தியத்தை வாங்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் சத்தியம் வாங்கிட்டா முந்தா வெத்தம் பாதிகளை பார்த்தாலே ஆனா இதுதான் ராஜா இவர்தான் சரியான ஆளு அப்படி என்று
ராஜா போய் வந்துதான் உட்காந்துடா பச்சா இந்த அறியாத கொண்டு 10 பேரும் தாம்பரம் ஆரம்பிச்சு வரேன் மொத்தம் ரெடி ஆகுறாங்க அறியாத கொண்டு தயாராகிறாங்க கண்ணு தெரியல எனக்கு கேள்விதான் தெரியும் அதாண்ட அறியாது குமரிகள் அவங்க தான் ஆண்டு அனுபவிச்சு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் குமரிகள் அவங்க நல்லா இருக்கும் எத்தாங்க செய்யறான் ஐயா ஆரத்தி தயாராயிட்டாங்க எத்தாங்க நானும் நிக்க முடியாது குதிரை போய் தயார் பண்ணு வண்டி என்ன விடு ஒரு பிரச்சனை நீ சொன்னீங்களவா ராதாத்தியா சொல்லாம ஒரு சத்தியம் பண்ணுங்க அப்பதான் ஜனங்களுக்கு ஒரு நாங்காகல எப்பா ஏதா நானாக சத்தியம் பண்ணு நீயாவே சொத்து மேல ஒன்று ஆசை கிடையாது இந்த பாட்டியம்மா கேட்டு நீ போறீங்க தானே என்ன போல ஏமா நீ பாரு இந்த மாதிரி சொன்னிய ஒரு பொம்னாட்டி குடி பாரு நல்ல சொல்லணும் அந்த பொம்னாடி அந்த ஆயா கேக்குறாங்க ஏண்டா உன்னதானே கேட்டாங்க ராஜா போறேன்னு சொல்றாரு அவருக்கு என்ன நிலை கொடுப்பாருல அந்த பாட்டை முதல்ல கேட்டுனா கூலினு இப்போ புரிதல் சொன்னாரு அது எப்படி நிச்சயம் நிச்சயப்படுத்தி சொல்லணும் ராஜா அந்த பாட்டை உறுதிப்படுத்தணும் அப்ப சத்தியம் பண்ணுங்க சத்தியம் செய்தால் போறத பாரு சத்தியம் வாங்கிட்டு போங்க ராஜா ஐயோ பாவம் சத்தியமா இதுவரை எவ்வளவோ சத்தியம் விட்டிருக்கின்றேன் எவ்வளவு போட்டு சத்தியம் ஆனா எதன்படியாவது நடந்திருக்கிறேனா நான் வாயில சொன்னாலும் செல்லாது கையில சத்தியம் விட்டாலும் செல்லாது செல்லாது கைப்பட எழுதி கொடுத்தாலும் செல்லாது ஏன்னா நான் மனசு வச்சாதான் செல்லும் அதான் சரி ஏதோ இவன் என்னமோ உஷாரா இருக்கிற மாதிரி என்னிடத்திலே சட்டி காக்கிட்டான் போடுவோம் நமக்கு சத்தி எல்லாம் சக்கரை பொங்கல் வேறு அவ்வளவுதான் சாப்பிட்டு விட்டுருவேன் அவ்வளவுதான் போட்ட நேரத்திலே அது எல்லாம் அப்படியே போயிடும் அது மேல போட்டா கீ போட்டு ஆசை யாரு விட்டது கொடுத்து அனுப்புவோம் போட்டோம் அப்புறம் வரட்டும் அப்புறம் பார்த்தலாம் அப்புறம் நான் பாக்குறேன் நாடு பிரிச்சிங்களா பெரிய பேர் நாடு பிரிச்சிங்களா இருக்கு பேர் சேர்ந்து தண்ணி வர வாங்கிட்டு வரோம் மீன் பிடிக்க முடியும் நிறையா மீன் பிடித்து இல்ல அதெல்லாம் ஏறி யாருன்னா பூரா ஆண்டவருக்கு தெரியாம திரௌபதியை கொண்டு வந்து எனது நாட்டிலே சிறையிலே நீ அவளை அடைத்தாயாரா நான் சொன்ன பண்ண 28 ராஜ்யம் அதற்கேற்ற சிம்மாசனம் கொடுத்து நான் அளிக்கின்றேன் இது சத்தியம் உறுதிமொழியா ஆமா சத்தியத்துக்கு உறுதிமொழி இந்த கையில அதுக்கு மேல கை விட மாட்டேன் அப்படியே வச்சுக்கிறேன் சத்தியம் பண்ணிட்டாரு இது மேல 21 ராஜ்யத்துக்கு மாமா மாமா பிடிக்கிறேன் ஒருவேளை திரௌபதி கொண்டு வந்துட்டு நாடு கேட்டானா கொடுமை பாத்தியா நான் விடா கண்டன் அவன் கொடா கண்டன் நானும் கொடா கண்டன் அவனும் விடா கண்டன் ஒருவேளை நாடு கொடல் காட்டி தங்க மாட்டேன்னா அவன் வீர தகண்ட காட்ட முடியுமா யார்கிட்ட போய் காட்டுவான் அவன் வீரத்தை
அவன் என்னன்னு வந்தா நீ பாத்துட்டு ஒரு கை எல்லாத்தையும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப போனவன் போட்டோம் வந்தா பாப்போம்.